குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/2/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 7:01 திதி இன்று மாலை 3:04 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பிற்பகல் 2:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் இரவு 8:13 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் மாலை 3:04 வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகார வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம் நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கு. சரி, இன்றைய தினம் கிருத்திகை ரத சப்தமி. ரத சப்தமி அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கு இன்னைக்கு நம்ம வணங்கக்கூடிய ஒரு நாள். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் மாந்தி பகவான் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சுக்கிர பகவானும் அங்காரக பகவானும் புத பகவான். இன்று பகல் 2:43 சந்திரன் ரிஷப ராசிக்குள் பிரவேசமாகிறார். 2:43 வரை கன்னியா ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கும். அதன் பிறகு துலா ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். சரி, இன்னைக்கு ரத சப்தமி. ரத சப்தமினா என்ன? சூரியனை வணங்கக்கூடிய ஒரு நாள். சரி, சூரியனை வணங்குற எதற்காக வணங்குகிறோம்? அதாவது சூரிய ஜெயந்தி இன்னைக்கு சூரியனுடைய பிறப்பு அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லலாம். ரத சப்தமி சூரியனுடைய ஜெயந்தி. சரி, இந்த ரத சப்தனுடைய வரலாறு என்னன்னு தெரியணும் இல்லையா? தெரியாம நம்ம ஒரு பரிகாரத்தை பண்ணா, என்னன்னே தெரியாத பரிகாரம் பண்ணும்போது அதுல ஒரு குறைபாடு இருக்கும். இருந்தாலும் அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். காஷிப ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மனைவி பேரு அதிதி. அவ பூரண கர்ப்பவதி ஆனாள். ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த போது தான் யாரோ கதவை தட்ட அவள் யாரென்று பார்க்க ஒரு பிராமணன் பசிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது சாப்பாடு கொடு. அப்போ இரு கொண்டு வருகிறேன் என்று அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து கணவருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பின் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிராமணனுக்கு கொடுத்தார். ஏன் லேட்டா உணவு கொடுத்தாய்? என்னை உதாசீனமாக பண்ணினாய். உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என கோபித்து சாபமிட்டான். பிராமண சாபம் ரொம்ப பெருசு. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. பிராமணருடைய சாபம் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அது போல பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிதி காசியபரின் விஷயத்தை சொல்ல, நீ இதற்கெல்லாம் வருந்தாதே, அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்த ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தான். 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் 7வது நாள் சப்தமி. சஷ்டிக்கு அடுத்தது சப்தமி திதி வரும். அந்த திதி தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ரத சப்தமி அன்று 7 அதாவது பரிகாரம் சொல்றேன், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யுங்க. ரத சப்தமி அன்று 7 எருக்கு இலை
அது எப்படி செய்யணும்னா, தலையில 1, கண்களில் 2, தோள்பட்டைகளில் 2, கால்களில் 2ஐ வைத்து குளிக்கணும், ஸ்நானம் செய்யணும். இது எப்போ அப்படின்னா, காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் ஸ்நானம் பண்ண வேண்டும். தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் என்ன செய்யணும்னா, மஞ்சள் பொடி, அட்சதை, அரிசி அதை கலந்து மஞ்சள் பொடி வச்சுட்டு அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றணும். ஆண்கள் அட்சதை மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, இது எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ வளத்தை தரும், ஆரோக்கியத்தை தரும். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும், பெண்கள் உயர்நிலை அடைவார். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்த பிறவி வரும்போது இந்த நிலை ஏற்படாது. அதாவது ஒரு அமங்கலி என்ற ஒரு நிலை ஏற்படாது, பூரண சுமங்கலியாக வாழ்வார்கள் அப்படின்னு நான் சொல்லல, புராணங்கள் சொல்கிறது. தியானம், யோகா செய்ய சிறந்த நாள் இந்த நாள். சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கிறது புராணம். இந்த ரத சப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோவிலில், அதே போல திருமலை சீனிவாச பெருமாள் ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும். 7 மலைகளை 7 குதிரைகள் என கருதி ரத சப்தமி அன்று 7 வாகனங்களில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருகிறார். அதே போல ஸ்ரீரங்கநாதரின் ஆலயத்திலும் ரத சப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ரத சப்தமி நாளில் வழிபடும் முறைகளும் அதன் அதிசய பலன்களும் என்ன அப்படின்றது சொல்ற. வெள்ளிக்கிழமை ரத சப்தமி என்று பெருமாள் கோவில்களில் சூரிய பிரபு, அது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது ரொம்ப சிறப்பு. ரத சப்தமி உற்சவம் நடைபெறும், அதை தரிசித்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவார். திருப்பதி திருமலையில் நடக்கும் ரத சப்தமி உற்சவம் மிக விசேஷம். சூரியனுக்கு, நவகிரகங்களில் உள்ள சூரியனுக்கு சிகப்பு வஸ்திரம் அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒரு நெய்விளக்கு வைத்து சூரிய தோஷம் விலகும். ரத சப்தமி நாளில் வழிபடும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரம் என வரம் இருந்தது. ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே, ஏன்? நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும் இல்லையா? பீஷ்மர் அப்போது அங்கு வந்தார். வேதவியாசர் இத மாதிரி அவருக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல வேதவியாசர் வருவார். வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர், நான் என்ன பாவம் செய்தேன், நான் விரும்பியபடி ஏன் இன்னும் உயிர் போகவில்லை என்று வருந்தினாராம். அதற்கு வியாசர், பீஷ்மா, ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல, செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும். அந்த வகையில் தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடல் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையே பெரும் தண்டனை தான் என்றாராம். வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்து துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உரிந்த போது அந்த அவையிலிருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை, அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை. அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார். ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தது. அதை தடுக்க நிலையில் இருந்தும் தடுக்க முடியாமல் போனதன் காரணமாகத்தான் அவர் அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர். இதற்கு என்ன பிரயாசித்தம் அப்படின்னு கேட்கிறார். யார் ஒருவர் தான் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது. பீஷ்மா, நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதோ நீ உன்னிடமிருந்து அகன்று விட்டது. இருந்தாலும் திரௌபதி, கண்ணா, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது
கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள், கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள், நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையில் தட்டி கேட்காத உன் வாய், உன்னிடமிருந்த அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள், வாளை எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள், ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள், நல்லது எது கெட்டது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றிற்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றார். அப்பதான் வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்க நிலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து, பீஷ்மா, இந்த எருக்க நிலைகள் சூரியனுக்கு உகந்தது, இதன் பெயர் அர்க்கபத்திரம். அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள். சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது. ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன், அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றார். அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்க நிலைகளால் அலங்கரித்தார் வியாசர். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்தார் பீஷ்மர். தியானத்தில் ஆழ்ந்தார். தியான நிலையிலே முக்தியும் அடைந்தார். இதுக்கு மட்டும் கிடையாது. நம்மளுடைய கர்ம பலன், பித்ரு கடன், இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாள் தான் ரத சப்தமி. அதனால இன்றைய தினம் எருக்க இலை எங்கேயாவது கிடைத்தால் கொண்டு வியாழக்கிழமையே வச்சிருங்க. அதுவும் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியை பீஷ்மா அஷ்டமி என்பர். அதே மாதிரி புனித நீர்நிலைக்கு சென்று, இந்த முடிந்தா கடலுக்கோ இல்லை நதிகளுக்கோ சென்று, ஆறு ஏரி எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் பத்திரமா போயிட்டு குளிங்க. அப்படி இல்லை எங்களால் போக முடியலன்னா வீட்லேயே ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு கங்கையாக அதை பாவித்து, அந்த நீரை கங்கையாக பாவித்து உங்கள் தலை, தோள்பட்டை, கண்கள், 2 முட்டி, இதெல்லாம் 7 இலை எடுத்துக்கோங்க. 7 இலையை கொண்டு நீங்கள் செய்யுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் கர்ம பலன்லாம் விலகி நீங்கள் வாழ்வில் எல்லா விதத்திலும் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். இந்த ரத சப்தமி அன்னைக்கு குளிக்கும்போது சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை 2-3 முறை கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு கூட நீங்க சொல்லலாம். சப்த சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத் யத் கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மேரோகம் சமாஹரி ஹந்து சப்தமி நௌமி சப்தமி தேவி துவாம் சப்த லோகைக மாதாரம் சப்த அர்க்கபத்ர ஸ்நானேனே மம பாபம் வியபோகய. இதுதான் ரத்த சப்தமி நாளில் ஸ்நானம் செய்யும் முறையும் வழிபாடு முறையும் இதுதான். குளிக்கும்போது 7 இறக்க நிலையை வச்சு 9 எண்ணிக்கையில் கூட நம்ம எடுத்து செய்யலாம். அட்சதையை போட்டு பண்ணுங்க. மந்திரத்தை இன்னொரு முறை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சப்த சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத் யத் கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகம் சமாஹரி ஹந்து சப்தமி நௌமி சப்தமி தேவி துவாம் சப்த லோகைக மாதாரம் சப்த அர்க்கபத்ர ஸ்நானனே மம பாபம் வியபோகய. இதுதான் மந்திரம். சரிங்களா? இதை சொல்லி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நன்மை நடக்க வேண்டும், எல்லோருடைய கர்மாக்களும் விலக வேண்டும் என்று சொல்லி 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய,
நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, அலுவலகத்தில் பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய காலில் பார்த்தீங்கன்னா, கால் அப்படின்னு சொல்லும்போது கணுக்கால் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கொஞ்சம் வலிகள் ஏற்பட்டு விலகும். உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும். பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். உங்களுடைய தோற்றத்தில் ஒரு பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைப்பது நல்லது. வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசயின் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்து. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நினைத்த காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். வாகனத்தில் பொறுமை வேண்டும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்கள் தலையிடுவதை குறைத்து கொள்ளுங்கள். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் சகிப்புத்தன்மையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் குறையும். பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இன்னைக்கு தன வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். வியாபாரத்தில் லாபங்கள் இருக்கும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உயர் அதிகாரிகளுடன் நட்பு மேம்படும். சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும். இன்றைய நாள் அசதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய தென்மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் இன்னைக்கு குறையும். திருவாதிரை நட்சத்திரம் மதிப்பு மரியாதை மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிள்ளைகள் பொறுப்பறிந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தன்மை. முடிவுகளில் ஒரு அனுபவ அறிவு இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். கோவில்களுக்கு சென்று ஒரு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் நிறைய நிகழும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனை கேளுங்கள். அதே போல இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசயன் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், வருத்தங்கள் இதெல்லாம் விலகும். தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகள்லாம் எளிதில் முடியும். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் சில மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் மறையும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்கள் எல்லாம் விலகும்.
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் மறைகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மதியம் 2:45 அதாவது 2:43 வரை கவனமா இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் விலகுது. மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்த்துருங்க. புதிய முடிவுகளை எடுக்கும்போது வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு அந்த முடிவை எடுங்க. நெருக்கமானவர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல் ஏற்படும். உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் எந்த ஒரு செயலியும் வேகத்தோடு செயல்படாமல் புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள். ஒரு முறை திருக்கழிக்குன்றம் வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் கர்மா விலகி எல்லா விதத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அங்கே போயிட்டு வாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பரிகார ஸ்தலம் அது. பரிகாரம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஒரு அரளி பூவும் வில்வமும் வாங்கி கொண்டு போய் அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஆனால் மலையேறி போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள், கவனமாக இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்னைக்கு மேம்படும். எந்த ஒரு விஷயத்திலும் புரிந்து நடக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். நண்பர்களின் வருகை உண்டாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் சில வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருந்தாலும் எல்லாம் 2:43 வரை உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமையும். இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மதியத்துக்கு மேல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர் தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. தடைப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும். வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். கால்நடைகள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். சவாலான வேலையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்கள், குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உயர் கல்வியில தெளிவு ஏற்படும். மாணவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். எதிலும் சிக்கனமாக செயல்படுங்கள்.
வியாபாரத்தில் சில மாற்றமான அனுபவம் கிடைக்கும். உத்தியோகத்துல பொறுமை தேவை. மனசுல ஒரு புதுவிதமான கனவுகள்லாம் பிறக்கும். கலைத்துறைகள்ல ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் முயற்சி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. முயற்சி எடுங்க, முடியாதது எதுவும் இல்லை. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நினைத்த வேலைகள்ல கால தாமதம் ஏற்படும். உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுடைய சலுகைகள், சில சலுகைகள், அதாவது வியாபாரத்துல சில சலுகைகளால் லாபம் அடையக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடி வரும். வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் லாபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் இருந்து வந்த கவலைகளெல்லாம் குறையும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. விரயங்களை தவிர்த்திருங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள்லாம் சாதகமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.